திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வென்றதால் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை முதல்வர் விஜய் ராஜினாமா செய்திருக்கிறார். இதையடுத்து அந்த தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. மறுபுறம் தொடர்ச்சியாக அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகா கட்சியில் இணைந்து வருகின்றனர். இதனால் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் இன்று சேலம் ஓமலூரில் நடைபெற்ற விசிக கூட்டத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட வேண்டும் என்றும் துணை முதலமைச்சராக வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கில் போட்டியிட மாட்டேன் என்று திருமாவளவன் கூறிய நிலையில் தற்போது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருப்பது அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதனால் திமுக பாணியை விசிக பின்பற்றுகிறதா என்னும் கேள்வி எழுந்துள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது பல்வேறு தரப்பில் இருந்து கடும் எதிர்ப்பு நிலவியது. ஆனால் அடுத்தடுத்த கட்சி கூட்டங்களில் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்கப்பட்டது. இதன் காரணமாக திமுக பாணியை விசிகாவும் பின்பற்றுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க முதல்வர் விஜய் விரும்பவில்லை என்றும் அனைத்து தொகுதிகளிலும் தாவேகா வேட்பாளர்களை நிறுத்திடவே அவர் விரும்புவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் விசிகாவின் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகள் குறைவுதான் என்று கூறப்படுகிறது.